ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் ஒரே நேரத்தில் 150க்கும் மேற்பட்ட அடியாட்களை இறக்கி நில அபகரிப்பு முயற்சியில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ஒரே நேரத்தில் 150 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அசம்பாவிதத்திற்கு திட்டம் தீட்டி அவர்களை ஏவியது யார், நடந்தது என்ன? ₹20 கோடி மதிப்புள்ள 10 ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமிக்க கும்பலாக வந்த அடியாட்கள் இவர்கள்தான். ஊரையே வேட்டையாட வந்ததாக நினைத்து கெத்து காட்டிய கும்பலை ஊர் மக்கள் சுற்றி வளைத்து பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். நிலத்தகராறில் சினிமா பாணியில் அடியாட்களை இறக்கி ஆட்டம் காட்ட நினைத்தது யார்? போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே துண்டுக்காடு கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் வெங்கடாச்சலம், தங்கமுத்து சகோதரர்கள். ஊருக்கு மத்தியில் அவர்களுக்கு சொந்தமாக ₹20 கோடி மதிப்பிலான 10 ஏக்கர் நிலம் உள்ளது. நிலத்தில் பங்கு கோரி சகோதரிகளான சுப்பாயம்மாள், சின்னம்மாள் இருவரும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததாகவும் தற்போது அது தொடர்பான பிரச்சனை நீடித்து வருவதாகவும் தெரிகிறது. தொடர்ந்து சுப்பம்மாளின் வாரிசுகள் நிலத்தில் உரிமை கோரி வந்துள்ளனர். இந்த நிலையில் வியாழக்கிழமை காலை 7:30க்கு 150க்கும் மேற்பட்ட ஆண்கள் டூரிஸ்ட் வேனில் துண்டுக்காடு கிராமத்திற்குள் புகுந்தனர். பிரச்சனைக்குரிய நிலத்தில் குவிந்தவர்கள் ஊரையே பரபரப்பாக்கியுள்ளனர். ஆயுதங்களுடன் நுழைந்த கும்பல் நிலத்தினை ஆக்கிரமிக்கவும் குடிசை அமைக்கவும் முயன்றுள்ளனர். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த நில உரிமையாளர் மற்றும் கிராம மக்கள் கும்பலை சுற்றி வளைத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். பின்னர் ஊர் மக்கள் ஒன்று சேர்ந்து 120க்கும் மேற்பட்டோரை மடக்கி பிடித்து நிலத்தில் உட்கார வைத்தனர். இதில் 30க்கும் மேற்பட்டோர் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். சிறிது நேரத்தில் தகவல் அறிந்து வந்த உதவி ஆய்வாளர் பாஸ்கரன் ஒரே நேரத்தில் இவ்வளவு பேர் ஒன்று கூட கூடாது என கூறி கும்பலை அங்கிருந்து கலைந்து போகச் சொன்னதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த கிராம மக்கள் கும்பலை மீண்டும் மடக்கி பிடித்து ஒரே இடத்தில் அமர வைத்து உதவி ஆய்வாளரை முற்றுகையிட்டு நடவடிக்கை எடுக்க கோரி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த பெருந்துறை டிஎஸ்பி கும்பலிடம் விசாரணை நடத்தினார். பிரியாணி மற்றும் குவார்டர் கொடுப்பதாக கூறி சவுந்தர் என்பவர்தான் தங்களை இங்கு வரச் சொன்னதாக அவர்கள் கூறியுள்ளனர். யார் அந்த சவுந்தர் என்பது குறித்து விசாரணையை தொடங்கிய போலீசார் கும்பலாக வந்த 127 பேரையும் கைது செய்து காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். மேலும் தப்பியோடிய 30க்கும் மேற்பட்டோரையும் தேடி வருகின்றனர். நிலப்பிரச்சனையில் பெரும் அசம்பாவிதம் அரங்கேற்ற திட்டம் போட்டது யார் என்பது குறித்தும் தொடர் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். 150க்கும் மேற்பட்ட அடியாட்களை இறக்கி நில அபகரிப்பு முயற்சியில் ஈடுபட்ட சம்பவம் பெருந்துறையில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.